வெல்கம் டு மை சேனல். இந்த வாட்டி நம்ம ஜிம்காவோட ஸ்ட்ரெட்டு பண்ணுறத உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன். நம்ம வந்து இப்போது ஜிம்கா ப்ளூ கலரில் பாட்டாக இருக்கிறதால அது மேலே இருக்கிறது அதே ப்ளூ கலர் பண்ணணுன்றதுக்காக எடுத்திருக்கேன். சென்ட்ரலில் வந்து ப்ளூ ஸ்டோன் வச்சுருக்கேன். அதை சுற்றி ஒரு 9 ஸ்டோன்ஸு செயின் ஸ்டோன்ஸ் வந்து பிங்க் கலரில் எடுத்து பண்ணியிருக்கேன். அது வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு ப்ளூ கலர் ஒட்டிட்டு அந்த பிங்க் ஸ்டோன் நியர்லி செயின் ஸ்டோன்லேருந்து ஒரு 9 ஸ்டோன்ஸை கட் பண்ணி வச்சுருக்கணும். இது கொஞ்சம் ஒட்டும்போது கொஞ்சம் பொறுமையாக தான் ஒட்டும், ஏன்னா செயின்றதால சைடு வாட்டத்தில் கொஞ்சம் மடங்கும். ஸோ பொறுமையாக நம்ம அது ஏதாவது ஒரு நீடில் அது ஏதாவது வச்சுட்டு கிளிப்பை வச்சுட்டு மெதுவாக மூவ் பண்ணிட்டோன்னா அது சென்டரில் இதாகிடும். அதை சுற்றி அகெயின் சின்ன ஸ்டோனு ப்ளூ ஸ்டோனே வச்சுட்டேன். ஸோ இது வைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த பாட்டத்துக்கு இதுக்கும் மேட்ச் ஆகிடும். நம்மளுக்கு ஒரு நல்ல ரிச் லுக் கொடுக்கும். இதை பின்னாடி வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு பேக் சீட் ஒட்டிட்டு அந்த ஸ்டெட்டோட பின்னியை நம்ம பின்னாடி ஓட்டிட்டா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஏற்கனவே நான் இது புது மாதிரி ஜிம்கா தான் இந்த வாட்டி பண்ணியிருக்கேன். ஜிம்கா சென்டரில் ஒயிட் கலரு மணியை அதை மூவ் ஆகிற மாதிரி ஒரு டைப்பில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஜிம்கா பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த சென்டரில் இருக்கிற அந்த ஒயிட் மணி ஆடும்போது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். சரி, நான் ஃபுல்லாக முடித்த பிறகு ஒரு வீடியோ உங்களுக்கு நான் போடுறேன். என் வீடியோவில் ஜுவல்லரி மட்டும் இல்லை, பசங்களுக்கு வேண்டிய கிளே ஒர்க்கு நான் மினியேச்சரு அதோட இதெல்லாம் நான் போட்டிருக்கேன். ஆல்ரெடி வீடியோ இருக்குது, தொடர்ந்து அதையும் போடுவேன். உங்கள் பசங்களுக்கும் அது மாதிரி காட்டுங்க. அது கிராஃப்ட்ஸ் ஒர்க்கு, ஆர்ட் ஒர்க்கு எல்லாமே கண்டினியூவாக வரும். Thank you for watching my channel.